வணக்கம். நாம எவ்வளவுதான் கடினமா உழைச்சாலும் சில நேரங்கள்ல முன்னேற்றம் ரொம்ப மெதுவா இருக்கிற மாதிரி தோணும் இல்லையா? ஆனா அந்த வளர்ச்சியை நாம அவசரப்படுத்தி கட்டாயப்படுத்தினா என்னாகும்? அதனால வர்ற ஆபத்துகள் என்னன்னு தான் இன்னைக்கு நம்ம பார்க்க போறோம். உங்க வேலையா இருக்கலாம், படிப்பா இருக்கலாம், இல்ல நீங்க சொந்தமா செய்யற ஒரு ப்ராஜெக்டா கூட இருக்கலாம். எதுவா இருந்தாலும் உடனே பலன் கிடைக்கணும்னு ஒரு அழுத்தம் நம்ம எல்லாருக்குமே இருக்கு. ஆனா ஒருவேளை நம்மளோட இந்த அவசரமே நம்ம வெற்றிக்கு தடையா இருந்தா என்ன பண்றது? முன்னேற்றம் கொஞ்சம் மெதுவா இருக்குன்னு தெரிஞ்சாலே நமக்குள்ள ஒரு பதட்டம் வந்துடும். ஐயோ, இன்னும் வேகமா ஓடணும், இன்னும் கடுமையா உழைக்கணும், எப்படியாவது அந்த ரிசல்ட்டை கொண்டு வந்தே ஆகணும்னு நாம நினைக்க ஆரம்பிப்போம். ஆனா இந்த உள்ளுணர்வு விஷயங்களை சரி பண்றதுக்கு பதிலா ஒரு பெரிய அழிவையே ஏற்படுத்திடலாம். அது எப்படின்னு தான் இப்போ பார்க்க போறோம். சரி வாங்க, ஒரு கதைக்குள்ள போலாம். சைலஸ்னு ஒரு விவசாயி இருந்தாரு. அவரு தன்னோட சேமிப்பு எல்லாத்தையும் போட்டு ஒரு ஸ்பெஷலான கோதுமை பயிரை விவசாயம் பண்ண ஆரம்பிச்சாரு. ரொம்ப நம்பிக்கையோட தான் தன்னோட வேலையை ஆரம்பிச்சாரு. தினமும் காலையிலயும் சாயங்காலமும் சைலஸ் என்ன பண்ணுவார் தெரியுமா? தன்னோட வயலுக்கு போய் சின்ன சின்னதா முளைச்சு வர அந்த பச்சை முளைகளை ஒரு குச்சியை வச்சு அளந்து பாப்பாரு. ரொம்ப மெதுவா வளருதே அப்படின்னு தனக்குத்தானே பேசிக்கிட்டே இருப்பாரு. தன்னோட இந்த கவலையும் பதட்டமும் தான் உண்மையான கடின உழைப்புன்னு அவர் தப்பா நம்ப ஆரம்பிச்சாரு. அப்படி ஒரு நாள் சைலஸ் வேலியை தாண்டி பக்கத்து வீட்டுக்காரரோட வயலை பாக்குறாரு. அங்க பார்த்தா பயிரெல்லாம் நல்லா உயரமா செழிப்பா வளர்ந்து நிக்குது. அத பார்த்ததும் அவர் மனசுல ஒரு சந்தேக விதை விழுந்துருச்சு. அந்த ஒப்பீடு தான் இங்க ஒரு முக்கியமான திருப்புமுனை. அது வரைக்கும் தன்னோட பயிரை பார்த்து அவர்கிட்ட இருந்த நன்றி உணர்வு கொஞ்சம் கொஞ்சமா மறைஞ்சு ஒரு மாதிரி தப்பான வெறி அவர்கிட்ட உருவாக ஆரம்பிச்சது. நாம பின்தங்கிட்டோன்னு நினைச்சு ஏதாவது ஒரு தீவிரமான நடவடிக்கை எடுத்தே ஆகணுங்கிற கட்டாயத்துக்கு அவர் தள்ளப்பட்டாரு. இந்த மாதிரி ஒரு உணர்ச்சி வசப்பட்ட அழுத்தம் சைலஸ ஒரு தப்பான முடிவெடுக்க வச்சது. நாமளே இயற்கைக்கு கொஞ்சம் உதவி பண்ணணும்னு அவர் நம்ப ஆரம்பிச்சாரு. அந்த எண்ணத்துல ரொம்ப மோசமான ஆபத்தான ஒரு முடிவை எடுத்தாரு. அவரோட தப்பான சிந்தனை எப்படி இருந்துச்சுன்னு பாருங்க. முதல்ல பக்கத்து வயலோட வளர்ச்சிய பார்த்தாரு. ரெண்டாவதா நாம பின்தங்கிட்டோன்னு ஒரு அழுத்தத்தை உணர்ந்தாரு. மூணாவதா இயற்கையை வேகப்படுத்த நாமளே செடிகளுக்கு உதவலான்னு முடிவு பண்ணாரு. கடைசியா ஒவ்வொரு செடியையும் கையால பிடிச்சு ஒரு அங்குலம் மேல இழுத்து விட்டாரு. ராத்திரி முழுக்க அவர் ஒவ்வொரு செடியும் இப்படி இழுத்து விட்டுக்கிட்டே இருந்தாரு. பொழுது விடியும் போது உடம்பெல்லாம் ஒரே வலி. ஆனா மனசுக்குள்ள ஒரு பெருமை. அப்பாடா, இப்பதான் நம்ம பயிரும் பக்கத்து வீட்டுக்காரர் பயிர் மாதிரி உயரமா தெரியுதுன்னு நினைச்சுக்கிட்டு நிம்மதியா தூங்க போயிட்டாரு. இப்போ ஒரு நிமிஷம் யோசிச்சு பாருங்க. நம்ம வாழ்க்கையிலயும் முன்னேற்றத்தை சரிபார்க்கிற பேர்ல நம்மளோட விதைகளை அடிக்கடி தோண்டி பார்த்துட்டே இருக்கோமா? நம்ம குறிக்கோள்களை நாமளும் இப்படிதான் கையாளுறோமா? ஆனா சைலஸ் வயலுக்கு திரும்பி வந்தப்போ அவருக்கு ஒரு பெரிய பேரெதிர்ச்சி காத்துட்டு இருந்துச்சு. அவர் உயரமாக்க முயற்சி செஞ்ச ஒவ்வொரு செடியும் வாடி வதங்கி செத்து போயிருந்தது. கண்ணுக்கு தெரியற வளர்ச்சியை வற்புறுத்துற அவசரத்துல அந்த செடிகளோட அடித்தளமான வேர்களையே அவர் அழிச்சிட்டாரு. இதிலிருந்து கிடைக்கிற முக்கியமான பாடம் இதுதான். சைலஸோட இந்த வலி மிகுந்த அனுபவம் உண்மையான வளர்ச்சிங்கிறது எங்கிருந்து வருதுன்னு நமக்கு கத்துக் கொடுக்குது. வளர்ச்சிங்கிறது திடீர்னு வர்ற ஒரு உந்துதலால வர்றது இல்ல. அது நிலையான வலுவான ஒரு அடித்தளத்திலிருந்து தான் வருது. இந்த உண்மைய ரொம்ப அழகா விளக்குற ஒரு உதாரணம் மூங்கில் மரம். உங்களுக்கு தெரியுமா? ஒரு மூங்கில் மரம் நம்ம கண்ணுக்கு தெரிய ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி முதல் 4 வருஷத்துக்கு பூமிக்கு அடியில தன்னோட வேர்களை மட்டும்தான் பலப்படுத்திக்கிட்டே இருக்குமா. இந்த மூங்கில் கதை நமக்கு சொல்ற முக்கியமான பாடம் இதுதான். ரொம்ப முக்கியமான முன்னேற்றம் பெரும்பாலும் நம்ம கண்ணுக்கு தெரியாத இடத்துல தான் நடந்துட்டு இருக்கோம். அந்த மறைவான உழைப்ப நாம நம்பி அதுக்கு நேரம் கொடுக்கணும். நாம இவ்ளோ நேரம் பேசிட்டு இருக்கிற இந்த அடித்தளம்னா என்ன? அதுதான் ஒரு விஷயத்தோட திடமான அடிப்படை, பேஸ்மெண்ட்னு சொல்லலாம். அது இல்லாம எவ்வளோ பெரிய வெற்றியை கட்டுனாலும் அந்த கட்டமைப்பு கண்டிப்பா ஒரு நாள் சரிஞ்சு விழுந்துரும். அப்போ இந்த கதையிலேருந்து நம்ம கத்துக்க வேண்டிய முக்கிய பாடங்கள் இதெல்லாம் தான். பதட்டப்படுறது ஒருபோதும் வளர்ச்சிக்கு உதவாது. மத்தவங்களோட ஒப்பிடுறது ஒரு ஆரோக்கியமற்ற வெறி. கண்ணுக்கு தெரியாம நடக்கிற முன்னேற்றமும் ரொம்ப அவசியம். அதனால நிலையான ஒழுக்கத்தை நம்புங்க. வெற்றிங்கிறது இந்த மாதிரி சின்ன சின்ன தொடர்ச்சியான செயல்களால தான் உருவாகுது. கடைசியா இந்த கேள்விய உங்களுக்கு நீங்களே கேட்டுக்கோங்க. மத்தவங்களுக்கு முன்னாடி உங்களை நிரூபிக்கணுங்கிற அவசரத்துல உங்க சொந்த முன்னேற்றத்தோட அடித்தளத்தையே நீங்க அறியாம சேதப்படுத்திட்டு இருக்கீங்களா? உங்க வேர்கள் வளர கொஞ்சம் நேரம் கொடுங்க. உங்க வெற்றி கண்டிப்பா வானத்தை தொடும்.